ரெட்ரோ நீங்கள் எதை மீன் பண்ணி எடுத்தீங்க சார்? ஆக்சுவலி இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில், நான் வச்சிருந்த டைட்டில், ஒர்க்கிங் டைட்டில் வந்து ரெட்ரோ கிடையாது. அதுக்கு டைட்டிலே வந்து நான் தம்மம் தான் வச்சுருந்தேன். இந்த படத்துக்கு டைட்டில் வந்து தம்மம் அப்படின்னு வச்சுருந்தேன். அந்த மீனிங் நிறையா பேருக்கு புரியுமான்றதும், அப்புறம் ஒரு ஒரு சீரியஸ் டோன் இருக்குது அப்படின்றனால இன்னும் வேறு ஒரு டைட்டில் வைக்கலான்னு சொன்னப்போ எனக்கு வந்து தான் ரெட்ரோ அப்படின்ற டைட்டில். ரெட்ரோன்றது நிறையா மீனிங் இருக்குது. ஒன்று வந்து அந்த 90s டைம் பீரியடை குறிக்கிறது. அந்த ஸ்டைல் ஆஃப் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேவே பார்த்தீங்கன்னா ஒரு 90s நம்ம பார்த்து நான் பார்த்து வளர்ந்த சினிமாக்களோட ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மட் இருக்கும். அதாவது வந்து எடுத்தோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்கும், ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அவரோட சின்ன வயசில் இது பண்ணுறது, அப்புறம் ஒரு லவ், அப்புறம் ஒரு சண்டை, அந்த இதில் இருந்துச்சு. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அந்த ஃபார்மெட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற மாதிரி தான் பண்ணேன். ரெட்ரோ நீங்கள் திங்க் பண்ண ஒரு விஷயத்தை அப்படியே ஆடியன்ஸ்கிட்ட கடத்த முடிஞ்சது அப்படின்னு நினச்சிங்களா? அதில் என்ன ஃபீட்பேக் நீங்கள் கற்றுக்கிட்டதா என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும், ஒரு ஆக்ஷன் காமிச்சு இது மாதிரி இருக்கும். பட் இதை நான் எழுதும் போது ஒரு ஸ்மைல் தான் இன்ட்ரோல் பிளாக். ஒருத்தரோட ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் சிரிக்கிறது தான் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றதும், ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் முதல் முறையாக சிரிக்கிறது தான் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்றது தான் வச்சுருந்தேன். ஸோ இது எனக்கு வந்து ஒரு இது வந்து இந்த அந்த எமோஷனை ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களும் ஃபீல் பண்ணிடணும் அப்படின்றது தான் சேலஞ்சாக இருந்துச்சு. அதை பண்ணணுன்றதான் அவ்வளோ முயற்சி பண்ணோம். பூஜா ஹெக்டே வந்து ஒரு தமிழ் முகம் ஆக்கிட்டீங்களே இந்த படத்தில். அவங்க எனக்கு என்னென்னா, இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோன்னா எனக்கு வந்து அந்த கேரக்டர், அந்த ருக்மிணி கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வேணும். ப்ளஸ் வந்து ஒரு ஆன்ஸ்க்ரீன் பேராக புதுசாக இருக்கணும். இப்போ சூர்யா சாருக்கும் அவங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் கூட படம் நடிக்காத ஒருத்தங்களும், ப்ளஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அவங்களோட கெரியர் ஆஃப் ஃபில்மோகிராஃபியில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணாத ஒருத்தங்க வேணும் அப்படின்றது தான் யோசித்தோம். அப்போ தான் பூஜா ஹெக்டே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணுச்சு. அண்ட் அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டரும் இந்த ரோலும் ரொம்ப பிடிச்சி பயங்கர டெடிக்கேட்டடாக, நான் பயங்கர சென்சிபிளான ஆக்டராக நான் பார்த்தேன் அவங்கள. ஏன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை பண்ணி, அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிடணும். அந்த ப்ராம்ப்டெல்லாம் இல்லாமல், யூஸ்வலாக எடுக்கும்போது வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்கள்ல, நான் வந்து சொன்னேன் ப்ராம்ப்ட் இல்லாமல் தான் பண்ணணும். ஏன்னா ப்ராம்ப்ட் பண்ணால் எனக்கே அந்த சீன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சரியாக வராதுன்றனால ப்ராம்ப்ட் இல்லாமல் பண்ணணுன்றது தான் ஒரு. ஸோ அதுக்காக அவங்க டைலாக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே அந்த லைன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப ரொம்ப சென்சிபிளான பெர்ஃபார்மராக பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இப்போ நிறையா ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்குது. ரொம்ப அந்த கேரக்டராக அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ஸோ தமிழில் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.